பைக் சாகசங்களில் ஈடுபட்டு இளைஞர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்றவர் டிடிஎஃப் வாசன். விலை உயர்ந்த பைக்கில் அதிவேகத்தில் செல்லும் இவருக்கு அவரது ரசிகர்கள் கும்பலாக நின்று வரவேற்பளிப்பதும் அதிக அளவில் கூட்டம் கூட்டியதற்காக டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு தொடுக்கப்படுவதும் வழக்கமாக இருந்தது. மேலும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே வீலிங்கில் ஈடுபட்ட டிடிஎஃப் வாசன் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார். இதையடுத்து டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டு அவரது பைக் லைசன்ஸ் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. மஞ்சள் வீரன் என பெயரிடப்பட்ட படத்தில் பைக்கில் அமர்ந்தவாறே சூலத்தை வீசுவது போன்ற டிடிஎஃப் வாசனின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியானது. இதற்கு பலதரப்பட்டவர்கள் விமர்சனங்களை அடுக்கி வந்த நிலையில் படத்தின் இயக்குனர் செல்லம் டிடிஎஃப் வாசன் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றெல்லாம் பேசி வந்தார். சத்தியமாக சொல்கிறேன் சார், இறைவனோட அனுகிரகம் தம்பிக்கு இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டாராக டிடிஎஃப் வாசன் வருவாருங்க, எழுதி வச்சிங்க. மஞ்சள் வீரன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் டிடிஎஃப் வாசன் சில நாட்களுக்கு முன்பு திருப்பதிக்கு சென்றிருந்தார். அப்போது கோவில் அலுவலர்களுக்கு தெரியாமல் செல்போன் பயன்படுத்திய டிடிஎஃப் வாசன் மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார். இவ்வாறு சர்ச்சைகளின் வீரன் என்றே பெயர் எடுத்திருந்த டிடிஎஃப் வாசன் தற்போது மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செல்லம் இதனை உறுதி செய்துள்ளார். டிடிஎஃப் வாசனுடன் இணைந்து பயணிக்க விரும்பியதாகவும் சூழ்நிலை ஒத்துப்போகாததால் டிடிஎஃப் வாசன் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் மஞ்சள் வீரன் படத்தின் அடுத்த கதாநாயகன் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் கதையே டிடிஎஃப் வாசனை வைத்துதான் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது டிடிஎஃப் வாசனே மாற்றப்பட்டிருப்பது அவரது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதனிடையே மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசன் பிக் பாஸ் 8வது சீசனில் நுழையலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. இதன் காரணமாகவே படத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பிக் பாஸ் அடையாளத்துடன் மீண்டும் சினிமாவில் களம் இறங்குவதற்கு டிடிஎஃப் வாசன் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.